வணக்கம் வியூவர்ஸ். இது என்ன தெரியுமா? சூப்பர் டிஷ்ஷுங்க, சூப்பர் சைட் டிஷ்ஷு. இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற ஒரு டிஷ்ஷு. பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி, பொங்கல், உப்புமா எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற ஒரு சைட் டிஷ் இது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா புளி மிளகா அப்படின்னு சொல்லுவோம். புளிச்சாறில் மிளகாயை நல்லா கொதிக்க விட்டு வதக்கி வேக விட்டு பண்ணுறது. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கம் வீவர்ஸ். இந்த மாதிரி டார்க் க்ரீன் மிளகா வந்தது, கொஞ்சம் மெலிஸாக வந்தது. இதை பார்த்ததுமே புளி மிளகா போடணும்னு ரொம்ப ஆசை வந்துடுது. கூட்டுக்கு அரைச்சி விட்ட போய் நிறையா காரம் இல்லை, அதனால சரி புளி மிளகா பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1/4 கிலோ வாங்கினதில் கொஞ்சம் மிளகா செலவழிச்சா எடுத்து இது ஒரு 150லேருந்து 200 கிராம் இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாண்லியில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். மிளகாயை பாருங்க, இது மாதிரி நறுக்கி எடுத்துன்னு வந்துட்டேன். நறுக்கும் போதே நமக்கு முத்தலாக விதை இருந்ததுன்னா லைட்டாக தட்டிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப விதை இருக்கணுங்கிறது இல்லை. மிளகாயை நறுக்கியாச்சு. நல்லா ஒரு கொய்யாப்பழத்தை விட பெருசாக ஒரு சாத்துக்குடி அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இதை ஒரு 1/2 லிட்டர் 400 ml தண்ணியில் நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். கோது இதெல்லாம் இல்லாமல் வடிகட்டிக்கணும். பால்னியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்னொரு பால்னியில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இதை ரெண்டையும் நல்லா செவக்க வறுத்து பொடி பண்ணி எடுத்துன்னு வரணும். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுத்து, வாசனை வந்துடுதுன்னு தெரிஞ்ச பிறகு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு வச்சுருக்கேன். எள்ளையும் அதோட சேர்த்து போட்டுட்டு அதுலேயே கல் உப்பு போட்டு நல்லா பட்டாட்டம் பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சின்ருக்கு. எண்ணெயில் என்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. நம்ம கடுகு போட்டுடலாம். இதுக்கு நான் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அந்த மாதிரி எதுவுமே தாளிக்க மாட்டேன். கடுகு மட்டும்தான். பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும். பாருங்க, கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. பெருங்காயம், மஞ்சப்பொடியை சேர்த்துண்டாச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா போடும்போதெல்லாம் தெரிக்கும், வெடிக்கும். கொஞ்சம் மூஞ்சியை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டே போடுங்க. கருவேப்பிலையை போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயை போடலாம். பச்சை மிளகா வெடிக்கும். ஒரு கலரிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சா ஒரு பக்கம் மட்டும் வேகும். அப்படி இல்லாமல் ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 1.5 நிமிஷம் அந்த மாதிரி திறந்து பார்த்து கலரி கொடுத்துட்டே இருக்கணும். ஓரளவு அந்த பச்சை கலர் போய் கலர் மாறணும், அது வரைக்கும் அது வேகட்டும். பாருங்க, கடுகும் வெந்தயமும் நல்ல செவக்கா வந்தாச்சு. கடுகோட சத்தம் கேட்குறதா? வெந்தயமும் நல்லா செவக்க வறுபட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அடுப்பு நான் மீடியமில் வச்சுட்டுருக்கேன். நீங்கள் சிம்மில் வேணால் வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடாமல். இப்போ இதில் வெள்ளை எள்ளு போட்டுடலாம். எள்ளு கொஞ்சம் கூடவே வேணாலும் போடலாம், வாசனையாக தான் இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதில் தேவையான அளவு கல் உப்பு, நல்லா இந்த இவ்வளோ உப்பு வைக்கலாம். பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால இவ்வளோ உப்பு வச்சு இதோடு சேர்த்து பட்டாட்டம் பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆகிருக்கு. திறந்து பார்ப்போம். வாவ், இவ்வளோ அழகாக வெந்துட்டுருக்கு பாருங்க. இன்னும் கூட கலர் மாறி வேகணும். இன்னும் கூட கொஞ்சம் தவளை வந்துடும், அப்படியே பிஞ்சு மாதிரி வந்துடும் அது. அதனால் இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம அந்த கடுகு, வெந்தயம், எள்ளு பொடிக்கிறதோட கொஞ்சம் கல் உப்பு போட்டு தான் பொடிக்க போகிறோம். இது கொஞ்சம் சுருளை வேகிறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போடுறேன். வேகட்டும்.
இப்போ பார்ப்போம் பாருங்க, நல்லா வெந்துடுத்து பாருங்க. நம்ம போட்ட கலரே மாறிடுது, நல்லா மாறிடுது. இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற பொடியை போட்டுடலாம். எள்ளு, வெந்தயம், கல் உப்பு, கடுகு 4 வறுத்து பொடிச்ச பொடி இது. ஆல்ரெடி இது நல்லா வறுத்து மொறுமொறுன்னு வறுத்த பொடி தான், அதனால் இதில் கலந்து விட்டால் போகிறோம். இப்போ நம்ம புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த புளியை விட்டுடலாம் இதில். புளியை விட்டாச்சு. புளி விட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். ஒரு கொதி வந்து 2 பபிள்ஸ் 3 பபிள்ஸ் வரட்டும். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கொதித்து வரணும். இவ்வளோ திக்காக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தொக்கு மாதிரி வரணும். இது கொதிக்கட்டும். நம்ம தொட்டுக்கிறது வந்து அந்த பச்சை மிளகாயை விட அந்த புளிச்சாறு இருக்கு இல்லையா, அதில் வெந்தயம், கடுகு, எள்ளு பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம், இந்த பச்சை மிளகாயோட சாறு எல்லாம் இறங்கியிருக்கும். அதை தொட்டுண்டு சாப்பிட்டோம்னா மாவடுவில் எப்படி அந்த ஜலத்தை மட்டும் விட்டுன்னு சாப்பிட்றோமோ அது மாதிரி சாப்பிட்லாம். ஊற இந்த பச்சை மிளகா வெறுமனை சாப்பிட்டாலே காரமே இருக்காது. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வழியே விட்டுருக்கேன். இது கருப்பு புளி இருக்கிறதுனாலையும் நம்ம கடுகு வெந்தயம் பொடிச்சு போட்டுக்கிறதுனாலையும் கலர் இப்படி தான் இருக்கும். கருப்பு புளி வந்து கொஞ்சம் சூடு இருக்காது, புது புளியாக இருந்தால் சூடாக இருக்கும் உடம்புக்கு. அதனால தான் இப்படி பண்ணுறது. சூட்டை தணிக்கிறதுக்காக தான் எந்த ஊறுகாயாக இருந்தாலும் நம்ம வெந்தயத்தை பொடிச்சு போடுறது. இப்போ இது கொதி வரட்டும், மூட போகிறது இல்லை, அப்படியே கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அழகாக கொதிச்சுருக்கு. இப்போ ஒரு தடவை கலரி விட்டுடலாம். கலரி விட்டுட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தொக்கு இது மாதிரிக்கு கொஞ்சம் வெல்லம் போடுவேன். ஏன்னா காரம் நிறையா போடுறதுனால கொஞ்சமாக வெல்லம், நான் நாட்டு சக்கரை போடுறேன், கொஞ்சமாக போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம் நல்லா காரசாரமாக இப்போ சாப்பிட பிடிக்கும்னா அப்படியே வச்சுக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சதும் நம்ம அணைச்சிடலாம். இப்போ என்னன்னாக்கா இது வந்து சப்பாத்தி, பூரி, நம்ம இப்போ எப்போதும் சொல்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு அசத்துங்க வியூவர்ஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். மிளகா பதம் மட்டும் பார்த்துக்கணும். ரொம்ப காரமாக இருக்கிற மிளகாயாக இருந்தால் நல்லா இருக்காது. இது வந்து ஏற்கனவே வாங்கிட்டு வந்து நம்ம 2 தடவை கூட்டுக்கு கறிக்கு போட்டதுனால கொஞ்சம் காரம் திட்டமாக இருக்குது, இதில் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு நான் பண்ணினேன். நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். புளி மிளகா ரெடி.